எங்க அப்பா வந்து இந்த மாசம் தான் இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து ஃப்ரீயா கேட்பாங்க. அவங்க அப்பா இறந்தது ஜனவரி மாசமேன்னு சொல்லுவாங்க. பிரஜன் ம். சொல்லுவாருல்ல. அது 1 ஹவர்லயே ஏங்க அதான் போட்டானுங்க. பிக் பாஸ் தெளிவா சொன்னாங்களேங்க அவங்க தான் ரீசன் எக்ஸ்பிளைன் வந்து. பண்ணிட்டாங்களேங்க. அது காட்டல. எக்ஸ்பிளைன் பண்ணது காட்டல 1 ஹவர்ல. அதுதான். அட பாவிகளா. அதுக்கு கன்ஃபெஷன் ரூம்ல அந்த அழுததெல்லாம் காமிக்கல. 1 ஹவர்ல கட் பண்ணிட்டான். ஆமா. ஓகே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தது டிசம்பர்ல. அதனால 1ஆம் தேதி ம். கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னோனே, அவங்களுக்கு வந்து அவங்களோட அப்பா ஞாபகம் ம். வந்துருச்சு. இன்னைக்கு டிசம்பர் 1ன்னு இது தேதி தெரிஞ்சிருக்கு போல. அது வந்து ரொம்ப ம். ஃபீலிங் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் வரப்போகுது. எங்க அப்பா ம். இப்ப இந்த மாரி டைம்ல தான் உடம்பு சரியில்லாம ஆனாங்க. அப்போ அவங்க ம். உடம்பு சரியில்லாம இருக்கப்போ, ஃபைனான்ஷியலா என்னால ஹெல்ப் பண்ண முடியல அவங்களுக்கு. எவ்ளோ ட்ரை பண்ணி ம். முடியல. அதுக்கப்புறம் ம். அவங்க ஜான்வரில இறந்துட்டாங்க. ம். அப்படின்ற மாரி. ஓ ஓகே ஓகே. அப்ப காலைல இருந்து இங்க போட்டது பூரா அப்ப இருக்கறத மட்டும் வச்சு போட்டு முடிச்சிட்டாங்க போல. ஆமா. ஆமாமா. அப்ப அவங்க திவ்யாட்ட சொல்லி அந்த பிரசன்டேஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கன்ஃபெஷன் ரூம்ல அவங்க போயிட்டு விளக்கம் குடுத்தோனே, அதுக்கப்புறம் ஒரு ட்வீட்டும் காணோம். அது வரைக்கும் அவ்வளோ நேரம் சாண்ட்ராவ அப்படி இப்படின்னாங்க. கன்ஃபெஷன் ரூம்ல அழுததெல்லாம் எனக்கே பிரிவிலேஜ்ன்னு தெரியாது. காட்டுனேன். எனக்கு இல்ல. நான் அந்த ஸ்டாண்ட் அப்ல கன்ஃபெஷன் ரூம்ல அழுதத காட்டல. நானே ஃபர்ஸ்ட் அப்படித்தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கே புரியுது. நான் காலைல பார்க்கல. நான் இல்ல, ஈவினிங் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு அதனால தான் இது மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு. இல்ல நான் கூட எதுக்கு அழுதாங்கன்னா ஒருவேளை இவரு பிரஜர் சொல்லுவார்ல, அவங்க அப்பா இருந்தது கூட இந்த அளவு அழுவல, நான் வெளியே போனதுக்கு அப்படி அழுதாங்க, அப்படி மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அவங்க அப்பா நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு பிரஜின் வந்து அந்த பேண்ட் குடுத்தம்போது, அவன் ஃபர்ஸ்ட் எனக்கு இதா இல்ல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப அலோனா இருக்கேன். ஆ என எனக்கு அது இல்ல. எனக்கு இது வேணாம் சொன்னது. நான் அவரோட கேமும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. எனக்கு இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அவர்கிட்ட பேசினாலும் அவர் ஒரு மாரி பேசுறாரு. ம் ஒரு மாரி அப்படிதான் அப்படின்னு ஒரு மாரி ரூடா பேசுற மாரி இருந்தது போல. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு அது மாரி நானு ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு மாரி இது நான் இதுக்கப்புறம் எப்படி கன்டின்யூ பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நான் போய் எங்க குழந்தைங்களோட இருந்துக்கிறேன்ற மாரிலாம் அழுவாங்க. ம். அப்புறம் பிக் பாஸ் வந்து ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு டபுள் த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இது இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசி அனுப்பிவிடுவார். அதான் சொல்றேங்க, பிரச்சனையை சேர்த்து அடிங்க, சரியாயிடும் எல்லாம். 2 போட்டு அடிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த டாஸ்க்ல வர்றாரு ஆப்போசிட் டீம்ஸ் தானே. அதாவது அந்த அப்புறம் என்ன? விக்ரம் வந்து சாண்ட்ராவை பிடிக்காது. அவன் கூட 1 ஹவர்ல ஃபீல் பண்றதை காமிக்கிறாங்க. இந்த பிரஜின் கிட்ட போய் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை பயமா கிட்ட போய் கேட்டா அடி விழுந்துரும் பயமா, வேற ஏதாவது டிராமா ஆயிடும் பயப்படுறானா அதுவும் தெரியல. இல்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசருங்க அவரு. விஜய் சேதுபதி சொல்லிட்டு அப்படியே இல்ல அவன் ஃபாலோ பண்றாரு. திவ்யாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். திவ்யாவுக்குமே வந்து இது ம். உனக்கு புரியலையா, உனக்கு நீமா நீ சொல்ல வேண்டியதானமா, போமா ஏ போய் அங்க பேசியா போயான்னு சொல்லிட்டு. ஏங்க அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படிங்க தெரியும்? ஷீ சிங்கிள் தானே. ஒரு கட்டத்துக்கு மேல திவ்யா எப்படி தலையிட முடியும் ரசிகா? அதான் இந்த அந்த டாஸ்க்ல இந்த ஏன்னு சொன்ன ரீசன் அந்த வீக்கு கூட சொல்லியிருப்பாரு அவங்க கானா வினோத்துக்கு ரொம்ப க்ளோஸ்னு. அது வரைக்கும் அரோராவும் கானா வினோத்தும் க்ளோஸ்னே எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. அந்த வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களே ரிவீல் பண்ணியிருப்பாங்க நெறைய வாட்டி நாங்க க்ளோஸ்ன்னு. இப்ப நம்ம எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஜே கனியோட போஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப நெறைய பேர்து நான் பார்க்குறேன். ஐ மீன் நான் அந்த அந்த ஜானர்ல அவங்கள பார்க்கல. பட் பப்ளிக்கா நெறைய பேர் இந்த மாதிரி அந்த டச்லாம் கொஞ்சம் பேடா இருக்கு அப்படின்னு போடுறாங்க. மேபி இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாரிலாம் வரும்னு அத அனலைஸ் பண்ணியே இந்த வாட்டர்மெலன் சொல்லியிருக்காரோ என்னன்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம தான் அவர கொஞ்சம் ஆ ஹி இஸ் அ பேக்வர்ட் பெர்சன்னு பார்த்துருக்கோம். அப்படின்னு நம்ம நெனச்சோம். பட் அவர் ரொம்ப அ ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காரோன்னு எனக்கு இப்ப தோணுது. நெறைய இந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஐம் நாட் சேயிங் அதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்ல வரல. அந்த போஸ்ட் எல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி பேச்சுகள் வரும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாரி சொன்னாரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அங்க வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இட் கம்ஸ் ஃப்ரம் த அவர் வந்து என்னன்னா ஊருக்காரர் மாதிரி தான் அவர் பேசுறாரு, சரியா? ஸோ அவர் வந்து மதுரையில தானே இருக்கின்றாரு. ஏதாச்சும் கிராமத்துல இருக்காரா இல்ல ஆமா. சென்ட்ரல்லாம் தெரியல. ஆமா. இங்கேயும் ப்ராபப்ளி அந்த சைடு சம் தான் இருக்கு. பிளேஸ் அப்படின்ற போது அங்கெல்லாம் மேபி தட்ஸ் ஹவ் தே லுக் ரைட். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கரெக்டாக இருந்துப்போம், மிச்சம் கரெக்டாக இருக்காங்க இல்லை நம்ம இது கரெக்டாக பண்ணிட்டா வெளியில கரெக்டாக தான் போகுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வருது.
அதுக்காக தான் சொல்றாரு. நம்ம கரெக்ட்டா இருக்கணும். நீங்க இந்த மாரி பண்ணணும். நீங்க இந்த மாரி பண்ண சொல்றாரு. அதான் ரீசன் நெனைக்கிறேன். மேபி நமக்கு வந்து இப்போ நம்ம ஃபாரின் கல்ச்சருக்கு போனோம்னா நமக்கு வந்து பிடிஏ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ம். மேபி இன்னும் டீப் சவுத்லேருந்து வரவங்களுக்கு நம்ம இப்போ இப்படி இருக்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கோ அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டா தெரியலாம். ஸோ இன்னும் நம்ம வெஸ்டர்னைஸ் ஆக எனக்கே ஆக இட் தான். இஸ் நாட் ஓகே. நான் வந்து நான் வந்து பெங்களூர் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. பட் ஈவன் நவ் ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஹங்கிங் பீப்பிள். ஓகே. ஆஃபீஸ்லலாம் வந்து ஒரு இது ஆச்சு, இல்லன்னா ஏதாச்சும் பார்ட்டி போறாங்க அப்டின்னா, பீப்பிள் டூ ஹக் ஈச் அதர் அண்ட் எவ்ரிதிங். பட் ஐ ஆம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். ஏன்னா கம்ஃபர்டபுள் இல்ல அவ்வளோதான். தேர் நீட் டூ பி எ அப்சல்யூட்லி. ரீசன் ஃபார் ஒய் ஐ அம் நாட் கம்ஃபர்டபுள்னா. யா யா அதான் சொல்றதுல போது இட் பிகம்ஸ் லைக் அண்ட் பீப்பிள் நோ தட். லைக் மிச்சவங்கள போய் ஹக் பண்ணா கூட தே வில் நாட் ஹக் மீ அப்படின்ற மாதிரி தான் போகும் நமக்கு. பிகாஸ் தே டூ நோ வெரி ஸ்பெசிஃபிகலி when some people come from London they are very much used to it, so they'll just come directly அப்படின்ற போது we can't avoid that அவ்வளோதான். யா பட் அது அண்ட் வந்து இந்த மாதிரி இல்ல அண்ட் ஒன் மோர் திங் நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணது என்னன்னா, வாட் எவர் பி இட் பொய் ஆனா சொல்ல மாட்டாருங்க. அது மட்டும் நான் 100% சொல்லுவேன். நெறைய இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். தான் தப்பா பேசினேன், தப்பா பேசலன்னு உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10,000 தடவ கத்தி தன் காதுல கத்துனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியும். பட் பொய் சொல்ல மாட்டாரு. உண்மைய சொல்லி கூட செருப்படி வாங்கிப்பாரு. ஆனா பொய் சொல்ல மாட்டாரு. அது மட்டும் தான் எனக்கு அவர்கிட்ட ஆக்சுவலி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி புடிச்ச குவாலிட்டி. மத்தபடி இந்த ரீல்ஸ் பண்ணி நம்மள சாவடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த குவாலிட்டிலாம் ஏங்க மறந்துருச்சு. இன்னைக்கு இவங்களே ரீல்ஸ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீ ஆமாங்க. கானாவும் அரோரா இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிக்கல்ஸ் எல்லாருமே பண்றாரு. அதுதான் பண்ணாங்க. எவ்ரி அந்த ஒன் இஸ் டூயிங் இட் யா அப்படின்ற போது ஒய் அவரை மட்டும் செலக்டிவா எதுக்கு திட்டுறது தான் எனக்கு இருக்கு. ரீல்ஸ் பண்ண தான் இங்க வீட்டுக்கு வந்தீங்களான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இவங்களே அதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எதுக்கு இந்த டாஸ்க்ல அவர் பேர் எடுத்தாங்கன்றது தான் தெரியல. அவர் கிளம்பி போயாச்சு. இவங்களே ஏதோ ஒரு பேர் வைக்கிறதுக்கு கூடவா யோசிக்க மாட்டாங்க இவங்க. எனக்கு அதாங்க இப்போ வந்து மேபி இப்போ வந்து ரீஎன்ட்ரில இருந்து ஆதிரையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பேர் வச்சா தெர் வில் பி சம்திங் தட் வில் ட்ரிகர் இன்சைட் எவ்ரி ஒன் ரைட். டிவி இவர் வரதுக்கு சான்ஸ் இருக்கோ, அதுக்காக ஏதாச்சும் நடக்குதோ அப்படி பார்க்கறதுக்காக கூட இருக்கலாம். இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லங்க உள்ள. மேபி அவங்க துஷாருக்காக தான் வெயிட் பண்றாங்க ஒருத்தங்க. துஷார் வில் நாட் கம்ங்க. அவன் போஸ்ட்ல பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லைன்ட்டான். அண்ட் தே வில் நாட் கோ ஃபார் ஹிம் ஆல்சோ. வாட் இஸ் த கான்ட்ரவர்சி தட் ஹீஸ் கோன் பிரிங்? நத்திங். ஆதிரை என்னங்க அவங்க வேஸ்ட் கண்டஸ்டன்ட்டுங்க. இததாங்க நானும் சொன்னேன். இந்த ரசிகன் பண்ற வேலைங்க எல்லாமே. ஏங்க அவங்க என்னங்க வந்து உங்க பாருங்க, இப்போ உங்க பாரு ஃபேண்டமுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. ஏங்க பூனை நீங்க கம் அந்த சப்போர்ட் மீ. நிஜமாவே லாஸ்ட் லாஸ்ட் பட் ஒன் சீசன் அந்த மாயா சீசன்லலாம் வந்து மாயா அர்ச்சனா இருந்தபோது அந்த அனன்யா ராவ் வந்து ஒரு 60th டேவோ என்னமோ வந்தாங்கல்ல. அவங்க எஸ். கூட வந்து ஒரு 1 வீக் தையத்தக்கான்னு ஏதோ ஒண்ணு பண்ணாங்கங்க. இந்த ஆதிரை வந்து மிச்சர் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்குங்க. உட்கார்ந்துட்டு நான் உன்ன லவ்வே பண்ணலையேன்னு வேற ஒரு கதையே அப்படியே டர்ன் பண்ணிருச்சு. அப்புறம் எதுக்கு உள்ள போனாங்க அவங்க? ஒண்ணும் கொஸ்டின் இது ஒயிட் விஜய் வாஷிங் ஒயிட் வாஷிங் அவங்க நேம கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உள்ள ஏமாத்தி நான் அப்படி கண்டென்ட் கொடுக்குறேன் இப்படி கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பிக் பாஸ் ஏமாத்தி உள்ள போயிருக்காங்க. இந்த மாதிரி அதான் ஏமாத்தி உள்ள போறவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் தராங்க. பாவத்தை வாட்டர்மெலன் உள்ள விட்டுருந்தா அட்லீஸ்ட் அந்த கர்ணன் கேரக்டர் எடுத்து பண்ணினார். இங்க ட்விட்டர்ல இன்னத்துக்கு டிஆர்பி அமளிந்து ஏத்தி மொழி இருக்கும். 3 ப்ரோமோலையும் தலைவன் தான் வந்திருப்பான். ட்விட்டர் அமளிந்து மொழி ஆயிருக்கும். அவரு ஆர்த்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். அவரு அந்த போட்டோவை எடுத்து போட்டு பிக் பாஸ் திவாகர் அந்த இது போட்டிருக்காரு. அந்த ஏஐல பண்ணிருக்காங்களே இது ஜமீன்தார் ஆமா எடுத்து ஆமா போஸ்ட் அது ஓ பண்ணிருக்காரு. ஆமா அத விஜய் ம். டிவி அது காலையில அந்த ப்ரோமோல போட்டாங்க. அதையே எடுத்து போட்டிருக்காரு அவரு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. நான் அவரை டேக் பண்ணி நான் போஸ்ட் போட போறேன் என்னோட இன்ஸ்டா ஐடியில். போடுங்க அது கண்டிப்பா அவர் ரீஷேர் பண்ணுவாரு. அது இல்லை, நான் வந்து அந்த ஸ்பைடர்மேன் போட்டுட்டேன். எவ்ரிவேர் ஐ கோ ஐ சி ஹிஸ் ஃபேஸ். நீங்கெல்லாம் இப்போ சொல்றது என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு. அவர் வந்து அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்காரு. அவரு திரும்ப வாட்டர்மெலன் வந்தாதான் என்னங்க பிக் பாஸ் இப்படி ஒரு ஃபேனா பார்ப்பேன்னு. இருக்காரு. என்னங்க இப்படி ஒரு ஃபேனா? என்னங்க சொல்றீங்க? இல்லங்க அவரு அந்த ரீல்ஸ்ல ஒரு கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டாருங்க அவர் மாதிரி. அச்சச்சோ. அவர் ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாரா? ஆமா அவர் ரீல்ஸுக்கு தான் அடிக்ட் ஆயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. ஆனா ஃபன்னுதான். அவர் பேரை சொன்னா எனர்ஜைஸ் ஆயிடுவாரு சீரியஸ்லி. அச்சச்சோ. இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்களா?
என்னங்க ஆமாங்க. பாருங்க, இந்த சீசன் நம்ம தான் வந்து சரியா போலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வந்திருக்கு பாருங்க தலைவருக்கு. ஆமாங்க. ஆனா நீங்க சொல்ற மாரி அது உண்மதான். அவர் இருந்தா அது ஏதோ ஒரு பக்கத்துலயாவது எதையாவது கத்திட்டு இருப்பாங்க. அவர வச்சு கன்டென்ட்ன்னு. ம். இப்ப ஒண்ணுமே இல்ல பாருங்க. நான் இன்னைக்கு ஏதோ ஒரு கன்டென்ட் பார்த்தேன். ஆனா அது ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏதோ விக்ரம் வந்து வல்கரா ஏதோ ஒரு அந்த பிபி மாலைன்னு ஏதோ ஒண்ணுத்துல பேசினாருன்னு. அது எனக்கு கிளியரா தெரியல. பட் ஸ்கிப் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. அரோராவ பத்தி தானே. ஓகே, ஓகே. ஓ! அந்த மாரி பேசியிருக்காரா உண்மையாவே? யா. ஓ! வெரி வெல்கம் பேட். தாத்தா. வெல்கம் தாத்தா. ஹாய் தாத்தா. ஹாய் தாத்தா. ஹாய் ஏங்க தாத்தா. கொஞ்ச நஞ்சமாவது உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. அவர் கர்ணன் போட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மள கொல்லவா? சார் உங்க நல்ல டாக்டரா உங்க வீட்டுக்கார காட்டுங்கம்மா. ஜாலியா இருக்குங்க. சும்மா இருங்க. சும்மா ஃபன் திவாகர் அந்த அது பண்ணுவோம் சார். மீன் ப்ரோமோவாவது எனக்கு வெயிட்டிங்ல வரும். 4 கிடைச்சிருக்கும். ஜியோ ஹாட்ஸ்டார்ல தாத்தா பெரிய ஒரு ஒரே நாலு அந்த டெம்ப்ளேட்டாவது கர்ணன் கிடைச்சிருக்கும் நமக்கு. ப்ரோமோவே இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கும் தாத்தா. மில்லியன் வியூஸ் போயிருக்கும் விஜய் டிவிக்கு. அத நீங்க வேற சும்மா இருங்கம்மா. இதுவே தாங்க முடியல. அது வேற இன்னொரு கொடுமை. ஐயோ. தாத்தா இது இருக்கதான் தாங்க முடியல. அது இருந்தா கூட ஏதோ ஒரு 4 ரீலாவது பண்ணியிருப்பாங்க காலைல. எனக்கு இப்ப வந்து காலைல பார்க்கவே தோண சார் மாட்டேங்குது. ஆதிரையை கூட்டிட்டு வந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணி பேசாம வாட்டர் மெலன் கூட்டு வரலாமான்னு பேசிக்கிட்டு இல்ல இருக்காங்களா எனக்கு சார்? புரியல. ஆதிரை எது கூட்டு வந்தாங்க? அவங்க அபிதாங்க சொன்னாங்க ஆதிரை வந்தா செம்மையா ஃபயரா இருக்கும்ட்டு. அதுக்காக தான் கூட்டு வந்தாங்க. யார் யார் ஐயோ, சொன்னாங்க? நாளா சொல்ல அபி தான் சொன்னாங்க. அபி தாத்தா சார் நான் இல்ல சொல்லு. சார். இல்ல தாத்தா நீங்க சொன்னீங்கல்ல அவங்க உள்ள வந்து அடிச்சு உடைச்சு கேம் விளையாடுவாங்க திவ்யா மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா நடக்கல. அதுதான் விஷயம். அவங்க எதிர்பார்த்த விஷயம் ஓப்பனா நடக்கல. ஃபர்ஸ்ட் இல்ல டேல அவங்க நடக்கல. அவங்க வரத்துக்குள்ளே வேணா அதான் பிரேக்கப் பண்ணிட்டாங்களே. ஆமா. இது பிரேக்கப் ஆமா. வாரம். இல்ல பிரேக்கப் ஆறோம் வியானா பிரேக்கப் அரோரா பிரேக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாங்களே எஃப்ஜே கூட. இங்க பிரேக்கப் அங்க ஜாயிண்ட், அங்க பிரேக்கப் இங்க ஜாயிண்ட், அப்படிதானே ஓடுது. அதெல்லாம் ஏதோ போங்க. ஆனா அந்த பொண்ணு அட்லீஸ்ட் தெளிவா கிளியரா பேசுச்சு. பார்வதியோட அந்த பாச்சா பழிக்கல இன்னைக்கு. நம்ம அப்படியே பழைய மாதிரி இருப்போம். நீ தானமா வேண்டான்னு சொல்லி கொண்டு வந்து முக்கோணத்தை முடிச்ச. அந்த வகை நல்லா இருந்துச்சு. தாத்தா இன்னைக்கு என்ன தாத்தா தலையில போட்டு தைலத்தை போட்டு தேய்ச்சி லைவ்ல பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க போல யூடியூப்ல. ஐயோ கத்துன்னு கத்துறாங்கப்பா. அதுல ஒருத்தர் கத்தாம கொள்றாரு அமித். சிவாஜி சார் நல்ல காலம் இல்ல. கையில ஒயிட் கலர் தைல பாட்டில் தலையில துண்டு இறுக்கி கட்டிக்கிட்டு செம்மையா இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் உழுந்து சிரிச்சேன். என்னால தாங்க திவ்யா வந்து முடியலப்பா. உங்க ஃபேன் போலயே தாத்தா. யாரு? திவ்யா என்ன காலையில தெரியும் தினமும் வந்து தலப்பா கட்டிட்டு தான் வர்றாங்க. தலைவலியா இருக்கும். அது என்னங்க அது புது முக்கோணம்? எந்த முக்கோணம் அது? சாண்ட்ரா பிரஜின் ஆ and எஸ் திவ்யா. எஸ் எஸ். அபி அத பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அபி டேக் இட் இஸ் யுவர் டர்ன். ஏங்க இல்ல சார், நான் என்னன்னு அவங்க வந்து நான் நினைச்சதுதான் அவங்க ஆக்சுவலா கன்ஃபெஷன் ரூம்ல சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா சார் லைவ்ல கன்ஃபெஷன் ரூம்ல சொன்னது? இல்லம்மா நல்ல காலம் மிஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு? ஓகே, ஓகே. இல்ல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க 2 விஷயத்துக்காக அப்செட்டா இருக்காங்க. ஒண்ணு வந்து பிரஜின் வந்து வீக்கெண்ட்ல வந்து அவங்களுக்கு ரெட் பேண்ட் குடுத்து, "உன்னோட இது வேண்டாம்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவரு வந்து இவங்க பேச போவாங்க போல இருக்கு. அப்போ ஒரு மாரி ரூடா ஆன்சர் பண்ணிட்டு, "இப்படிதான், இனிமே எல்லாம் இப்படிதான்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு போல. அதுல கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டு, "என்னடா நம்ம ரொம்ப லோன்லியா இருக்கோமா?" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அ டிசம்பர் இந்த மாசம் டிசம்பர் 1 அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அப்பா வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர்ல வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க போல. ஹாஸ்பிட்டலைஸா இருந்தாங்களாம். அப்ப இவங்களால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல ஃபைனான்ஷியலி. அப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க போல எவென்ச்சுவலி. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வந்து யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. "எனக்கு இந்த கேம் எப்படி ஆடுறது இதுக்கப்புறம்னு தெரியல. எனக்கு பழைய கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஸோ என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சுருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஸோ பிரஜின் பிக் பாஸ் ஆக்சுவலா யாராவது ஏதாவது கேட்டா கொடுப்பேன். நீங்க எதுக்கும் கேட்டு நான் கொடுக்காம இருந்திருக்கேன். நானும் இன்னைக்கு ஒரு டைலாக் சொன்னாரு. அது அவருக்கு ஞாபகம் விட்டுக்கமா யாராவது. இல்ல சார். அவரு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. "இல்ல நீங்க வந்து டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேக் யுவர் கிட்ஸ் ப்ரவுட். உங்க டாட ப்ரவுட் ஆக்குங்க. போய் கேம் விளையாடுங்க" அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பெப் டாக் குடுத்து அனுப்பிச்சிருக்காரு.
நாமினேட் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட கூட நாமினேட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு பிரச்சனை சொல்லிருக்காரு. இல்ல. அவங்களும் அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு வந்து பிரஜின் வந்து இவங்க கொஞ்சம் அப்செட் ஆகும்போது என்னன்ட்டு கேட்கல போல. அவர் கிட்டயே வரமாட்டேங்கிறாரு. திவ்யா மட்டும் 2 தடவ வந்து கேட்கறாங்க. திவ்யா திருப்பி போய் பிரஜின்ட்டயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அநேகமா இது கொஞ்சம் பிரச்சனை தான் ஆகும்னு நெனைக்கிறேன். பிரஜினுக்கு அடி கன்ஃபார்ம். இப்போ அது இங்கேயா இல்ல வீட்டுக்கு போயான்னு தெரியல. ஆனா அதான் அடி தெரியல. கன்ஃபார்ம். வீட்டுக்கு போற வரைக்கும் அவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, வீட்டுக்கு போய் பிரிச்சுருவாங்க பிரஜின். அதுக்கு முன்னாடியே அவர் எலிமினேட் ஆயிருவாருங்க. ஏங்க போற போக்க பார்த்தா சாண்ட்ரா தான் எலிமினேட் ஆவாங்க போலங்க. நீங்க வேற. நானே போறேன்றாங்க அவங்க. இல்ல இன்னொரு கான்செப்ட் சொல்லவா? ம். சாண்ட்ரா வெளியே போனாங்கன்னா பிரஜன் வந்து என்னாலதான் வெளியே போனா என்னடா வெளியே போனான்னு சொல்லி ஒரு வாக் அவுட் பண்ணிடுவாரு. 2 பேருமே வெளியே போவாங்க. ஒருத்தர் போனா ஒருத்தர் போவாங்க. இந்த போக பிரச்சனையை இங்கேயே மாட்டாங்க. முடிக்கணும். பிரஜின் போக மாட்டாரு. இல்லைங்க பிரஜின்லாம் போக மாட்டாரு. அவரு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அவரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரு போய் இல்லைங்க அட்லீஸ்ட் சைக்காலஜி தானேங்க உள்ள எதுவுமே கிடையாது. பட் அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேசலன்னும் போது சப்போஸ் எதனால அவங்க வாக் அவுட் மத்தவங்க பண்ணாங்கன்ற கிட்ட அந்த போய் பேசதாங்க செய்றாங்க. அட்லீஸ்ட் ஹி இஸ் நாட் லைக் ஷி இஸ் நாட் லைக் பிரஜின் ஆர் திவ்யா. அவங்க 2 பேர் மட்டுமே பேசிடல. அவங்க போய் மத்தவங்க கிட்ட பேசி இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் உங்களோட ஓன் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்க அப்செட்டா இருக்கும்போது என்னன்னு கேட்கலன்னா, இப்ப எங்க வீட்லலாம் என்னன்னு எங்க ஹஸ்பண்ட் கேட்காம அப்படி போயிட்டாருன்னா அவ்வளவுதான். அடுத்த நாள் எங்க வீட்ல வேற மாதிரி நடக்கும். ஆ, அதான் சொல்றேன். போயிருவேயா நீ அப்படிம்பீங்க. போயிருவேன். அவ்வளவுதான். அப்படி நடக்கும் எங்க வீட்லலாம். ஸோ அதெல்லாம் பொறுத்துட்டு சாண்ட்ரா அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு பார்க்கும்போது. ஓகே குட் கேர்ள் அப்படின்னு. ம். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இதுக்கு ஓப்பன் அப் ஆகணும். எல்லார்கிட்டயுமே இப்ப பேசணும். அது ஒரே மூளை அந்த ஏங்க திவ்யா அவங்க போய் எல்லாத்திட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இல்ல பிரஜினை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய மிங்கிள் ஆகுறாரு கம்பேர் டு யாரு சாண்ட்ரா. போய் நீங்க போய் லைவ் பிரஜின் பார்த்துட்டு வாங்க. அவங்க பிரச்சனை விட கூட நாங்க சேர்த்துக்கிறோம்ன்றாங்க. திவ்யா வேணான்றாங்க. ஆனா பிரஜன் வியானா தானே கூட அந்த வந்து பேசுது லெட்டர் சரியா. சாண்ட்ரா தனியா உட்காந்து வச்சுக்கோங்களேன். போய் வியானா பேசுது, போய் பாரு பேசுது. ஆனா திவ்யா தனியா உட்காந்தாலும் யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல பிரஜன் தானே அந்த லெட்டர் எழுதினாங்க திவ்யாக்கு ஆமா இந்த ஆமா மாதிரி அந்த ஆமா. ம். அதையும் எழுதிட்டு அந்த பொண்ணு கூடயே உட்காந்து எங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுதுன்னு ஏங்க எழுதிட்டு அந்த அந்த பொண்ணு கூட அந்த அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மோட்டிவேட் பண்றேன்னு வேற சொல்லி அவர் ஒரு கேம் வர்றாரு. அது என்ன கேம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அது டபுள் கேமுங்க. நம்ம நாங்க ஜோக்கர் மெட்டீரியலுங்க. அவங்க என்ன கேம் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா அங்க ஒண்ணு நடக்குது, மறுநாள் ஒண்ணா இருக்கு. இப்படிதான் வேற போகணும். மாதிரி ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா? ஆதிரே பண்ண மாதிரி. அதுதான் நம்ம இப்படிதான் எஃப்ஜே போகணும். நம்ம லைவ்ல எஃப்ஜே இப்ப போய் அவர் போயிட்டு ஆக்சுவலி கலாய்ச்சிருவான்னு இருந்ததுல கொஞ்சம் பார்த்தா கன்ஃபியூசிங்கா தாங்க இருக்கு. அவர் இப்படின்றாரு அப்படின்றாரு அப்புறம் வேற ஒண்ணு பண்றாரு. என்னதான் மேன் பண்ற நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மண்டை பிக் பாஸ் யோசிச்சு கிழிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஃபைனலே வந்துரும். ஆனா பிரஜின் ஓரளவுக்கு தேறிட்டாரு முன்னால கம்பேர் பண்ணும்போது. ட்ரூ உண்மைதான். ஆக்சுவலி ஆமா. ஆரி பட் ப்ரோ ஸ்டில் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து உண்மை புரிஞ்சிருச்சு. ஓகே இப்படி விளையாடுறோம் அப்படின்னு விளையாண்டுருக்காரு. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி அது வந்து சாண்ட்ராக்கு தான் இப்போ வந்து அது நடந்துட்டு இருக்கு சரியா. ஆரி சொன்னது என்னன்னா, உன்னோட வீக்னஸே நீ கொண்டு வந்திருக்க கூடவே அப்படின்னு சொல்லி அதை நீ அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கணும்னாரு. இப்போ ஆக்சுவலி தட் இஸ் ஃபார் சாண்ட்ரா தான் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல சாண்ட்ரோட வீக்னஸ் ஆக்சுவலி இஸ் பிரஜன். ஆக்சுவலா ஒரு விஷயம் அட்ரஸ் பண்றேன். எபிசோட்ல வந்து ரவுண்ட் 1 டாஸ்க் எப்படி இருந்தது? இப்போ 24x7ல போய் பாருங்க. மீன் மார்க்கெட்டோட மோசமா போயிட்டு இருக்கு டாஸ்க். குரோமோல பார்த்தா இருக்கேன். நல்லா டீசெண்டா இருந்தது. எபிசோட்ல பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டா கட் பண்ணி போட்டு வச்சிருந்தானுங்க. இங்க லைவ் பார்த்தா கொடூரமா இருக்குது. மீன் மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் இரு. சந்தியா அப்பதே வந்தாங்க, பேச முடியல. சந்தியா பேசுங்க சந்தியா. ஹலோ, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை திவ்யா பற்றி பேசும்போது தான் திவ்யா மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால ஃப்ரெண்டாக ஏற்றுக்கவே முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் வெரி செல்ஃப் சென்ட்ரிக், ஓகேங்களா? அண்ட் ஷீ டசன்ட் ஹாவ் அக்செப்டன்ஸ் அண்ட் ஷீ திங்ஸ் தட் வாட் எவர் ஷீ டஸ் இஸ் ஒன்லி ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி திவ்யா வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஷீ கேன் லேர்ன் தட். ஆனால் அந்த ஷீ டசன்ட் கேர். ஓகே எனக்கு ஒருத்தங்க மட்டும் இருந்தால் போகிறோம், எனக்கு மொமெண்டலி இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அதுக்கு எனக்கு சொல்யூஷன் யார்கிட்டயாவது பேசி அதை தீர்த்துக்கணும், யார்கிட்டயாவது பேக் பைட் பண்ணணும். ஓகே பிரஜன் இருக்காரா, பிரஜன் கிட்ட போய் நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஓகே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க பார்க்க. ஸோ வென் வி ட்ரை டு ஃபாலோ ஹர், அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஒன்றும் அன்ராவல் ஆகும்போது வந்து இட் இஸ் பிகமிங் வெரி அன்லைக்கபிள். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் அபவுட் திவ்யாஸ் கேரக்டர்.
ஸோ நோபடி வுட் பி, யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஃப்ரெண்டு வச்சுப்பாங்களா? இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் டூ வே ஸ்ட்ரீட், கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இல்லை. அதனால தான் வந்து, பட் அட்லீஸ்ட் சாண்ட்ரா வந்து என்னன்னா, I mean, since we are we are also talking about Sandra. Sandra, comparatively, she's not like that. அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு. See, even if she gets roasted because of somebody in this weekend, she's not bringing that up everywhere. And சும்மா ஒரு ஈவனாக தான் நான் இது பண்ணேன்னா அது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாம she's accepting, she's going forward, she's looking for others too. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான். ஸோ திவ்யா வந்து கேம் அவுட்டுங்க. அவங்க சொன்னதுக்கும் அவங்க பண்றதுக்கும் இல்ல. she is just like empty vessels make more noise type of a person. Thank you. தேங்க்யூ சந்தியா. நானும் திவ்யாவை பத்தி அப்படிதான் சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு மாதிரி செல்ஃப் சென்டர்ட், அவங்கள பத்தி மட்டுமே அவங்க பிரச்சனை மட்டுமே பேசி நான் கார்னர்னுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க கார்னரே ஆயிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. நான் கார்னர்னு சொன்னதே தான் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த 100 தடவை இல்ல 1000 தடவை 100 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எப்படி பண்ணிட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் டைப் ஆஃப் கேரக்டர் வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சாண்ட்ரா இஸ் கோயிங் த்ரூ, ஒரு என்ன இது அப்படின்னு சொல்லியோ, இல்ல வந்து பிரஜின் கிட்ட வந்து இல்ல அவங்க உங்களை மேபி இருக்கலாம், ஒய் நாட் யூ கோ அண்ட் டாக் போத் ஆஃப் யூ அப்படின்னு. இப்போ வந்து நார்மலா அந்த வீட்டுல ரீல் கப்பலா இருக்கவங்க கிட்டயே ஒரு ஃப்ரெண்டா இருக்கவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, சரி நீங்க 2 பேரும் போய் பேசி சார்ட் அவுட் பண்ணுங்களேன்னு. திவ்யா கூடவே இருக்காங்க 24/7. ஆனா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி போயிட்டு. அது எனக்கு ஏன்னு புரியல. இல்ல அபி, ஆக்சுவலி அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த 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 அவங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு வந்து they will not be able to first of all recognize others pain. Okay, இப்போ பக்கத்துல வந்து சாண்ட்ரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா she is not even realizing that her friend is in pain. அவங்க வந்து her brain is always thinking about herself. So in fact சொசைட்டிலேயே வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் திவ்யா மாதிரி கேரக்டர், I mean if I can quote about the society, I'm just trying to say, திவ்யா மாதிரி கேரக்டர்ஸ்னா கண்டிப்பா வந்து nobody goes near them. They just okay அழகா இருக்காங்க, தூரத்துல இருந்து பார்த்து வந்து ரசிப்பாங்க, அவ்வளவுதான். See, இதே திவ்யா வந்து ஸ்மார்ட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், she will know okay எந்த இடத்துல விலகணும், எந்த இடத்துல இது பண்ணணும். பட் நான் ஆரம்பத்துல இருந்து இது நான் பார்த்துட்டு இருக்கேன். See, I mean இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூனோ இருக்கலாம் நம்ம சொசைட்டில, ஓகேவா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல வந்து திவ்யாவோட கேரக்டர் வந்துட்டு கீனா அப்சர்வ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பீப்புளும் வந்து they can learn and they can like change their quality. பிகாஸ் அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட போய் நம்ம என்னன்னு வந்து நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீக்ரெட் ஷேர் பண்ண முடியாது, நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாது. she is very self centered, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு விஷயம். அது இல்லாம நீங்க அன்னைக்கு விஜய் சொன்னதை வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா புரியும். திவ்யா வந்து சாண்ட்ரா கூட பாக்கல, உட்காந்து அந்த பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா புரியும் அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முதல் தடவை விஜய் வந்து நமக்கு தெரியாத ஒண்ணு வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு சொல்றீங்களா அப்படின்னா? கரெக்ட். அதுவும் இல்ல பேக் மைக்ல எனக்கு வந்து சொல்லிருப்பாங்க எனக்கு ஒண்ணே ரசிகன். ஒண்ணுதான். இப்போ இவங்க போய் நான் போய் கேட்டுட்டு வரேன், நான் கேட்காம இருக்க கூடாது, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு she's going நிறைய டைம், ஓகேவா? ஆனா ஒரு தடவை கூட why don't you go and talk, ஓகே அவங்க கூட சொல்லட்டும், இல்ல லெட்ஸ் லைக் அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்னு அவரு கூட சொல்லட்டும், யாரு பிரஜின். பட் why don't you take time go talk ன்ற அந்த வார்த்தை திவ்யாட்ட இருந்து வரவே இல்லை. நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், திவ்யா சொல்லுவாங்கன்னு சொல்லவே இல்லை. அதான் வரவே வராது. எனக்கு இது வந்து ஃபார் ஷூர் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வராது. பிகாஸ் ஷீ டிட் நாட் ஈவன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்ன்ற அந்த திங்கிங் அவங்களுக்கு இல்ல. அது அவங்க வேணும்னே பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் ஹர் குவாலிட்டி. நான் போய் இப்படி பேசி பார்த்தேன். அந்த வீட்ல இருக்க விக்ரம் கூட சொல்றான், எனக்கு இவங்களை பார்க்க பாவமா இருக்கு, போய் கேட்கலாமா வேணாமா தெரியல அப்படின்னு. your own husband is not coming and asking, and திவ்யா வந்து உட்காந்துட்டு பழக்கம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரியல. ஆமா, யூஸ் அண்ட் த்ரோ தான். See, Divya is basically using humans. நான் இது வந்து even her close friends can also say the same thing. பட் அவங்க வந்து அவங்க இந்த மாதிரி நடிக்கிறாங்க இந்த ஷோலன்னு தெரியல. பிகாஸ் we shouldn't talk like that, right? ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா she is just using people. She is not going ஒரு கோருக்குள்ள போய் like what is happening to her, let me be supportive, she is the one. நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டா இங்க இருக்காங்க, ஸோ we should also like do the care concern. அதுல இது அவங்க வேணும்ட்டே பண்ணாங்கன்னா வேணும்ட்டேவும் கிடையாது. பிகாஸ் அவங்க மைண்டுக்கு அது போக மாட்டேங்குதுங்கிறது தான் நான் வந்து பாக்குறேன். அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, பிஜிஎஸ் வந்து அவங்க ரோஸ் பண்ணும்போது பாவமா இருந்தது. பட் ஆனா என்னன்னா
எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ண வைக்குது. வை? பிகாஸ் யூ ஆர் வெரி செல்ஃப் சென்டர்ட், யூ ஆர் நாட் லைக் கான்ட்ரிபியூட் மேக்கிங் சம் எஃபர்ட் ஃபார் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஓகே. சந்தியா. ஆர்த்தி சொல்லுங்க ஆர்த்தி. இல்ல நானும் திவ்யா சந்தியா கூட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஒண்ணு வந்து ஷீ செல்ஃப் சென்டர், தட் இஸ் ரைட். பட் அவங்களுக்கு வந்து ஒண்ணு என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும் இன்னொரு பர்சன் கூட, இல்ல இந்த வீட்லனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து யூ ஷுட் ஹாவ் த லிசனிங் கெப்பாசிட்டி. அதர் பர்சன் என்ன சொல்றாங்கன்றத வந்து நம்ம அட்லீஸ்ட் அவங்க சொல்றது 100% கேட்கலனா கூட ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஒரு 5 to 10% கேட்டாங்கன்னா ஷி வில் ட்ரை டு திங்க். ஆனா அந்த இது திவ்யா கிடையாது. செகண்ட் திங், அவங்க அவங்க வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாமே வந்து மேலோட்டமா தான் இருக்கு. நீங்க பிரஜன் கிட்ட பாத்தீங்கன்னாலும் சரி, சாண்ட்ரா கிட்ட பாத்தீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு அதுல என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஷி வில் ஃபைண்ட் அண்ட் ஷி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட். இந்த இந்த சண்டையில ஷி இஸ் நெவர் தாட் of going and telling Prajan or Sandra to talk to each other. அது 100% அவங்க அதை ட்ரையே பண்ணல. ஆனா இதே திவ்யாக்கு வந்து கம்ருதன் ஏதோ இந்த வீக்கெண்ட்ல சாப்பாடு விஷயத்துல சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு both Sandra and Prajan nominated Kamrudin for that sole reason. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ட்ன்றது திவ்யா டோன்ட் வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ். ஷீ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோகேஸ் that she is very friendly with Sandra and Prajan, which is not the case. அவங்கள 100% யாருமே அந்த வீட்ல வந்து பிகாஸ் பாரு கிட்ட கூட பாரு அந்த சண்டை இப்ப ஏதாவது ஒரு சண்டை போட்டாங்க, இல்ல வாட்டர்மெலன் ஏதாவது ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கத்திட்டு போனாலும் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சோ இல்ல ஒரு ஒரு அடுத்த இன்ஸ்டன்ஸ்ல பேசும்போது லைக் தே ஹேவ் இயர்ஸ் டு லிசன். பட் இந்த திவ்யா கிட்ட அதை அப்ரோச்சே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஷி ஹஸ் செட் அப் அ ஸ்டேஜ். நான் இப்படிதான் இருப்பேன். அதனால தான் ஷி ஃபெயில்ட் அஸ் எ கேப்டன் அஸ் வெல். அதனால தான் ஷி ஃபெயில்ட் அஸ் எ மேனேஜர் அஸ் வெல். நீங்க அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்ல இருக்கணும்னாலும் அட்லீஸ்ட் அந்த லீடர்ஷிப் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த லிசனிங் கேப்பபிலிட்டி கண்டிப்பா வேணும். ஏன்னா உங்க கீழ இருக்கவங்க கண்டிப்பா உங்ககிட்ட ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு எது ரிப்போர்ட் பண்ணாலும் பர்சனல் அட்டாக்கா எடுத்துக்கிட்டு திவ்யா வந்து நீ என்னதான் சொல்றன்ற மாதிரி அ அத அப்படியே ட்விஸ்ட் பண்ணி தான் இத்தன நாள் கேம் விளையாடுனாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் திவ்யாக்கு வந்து அட்லீஸ்ட் பாருக்கு இந்த ஃபேக் கமருதீன், இந்த ஃபேக் சபரி மாதிரி யாராவது ஒரு 1, 2 பேரு ஏதோ அழுதா அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு வந்து கேட்குறாங்க. பட் திவ்யாக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ பீப்பிள் வில் லைக் டு மெயின்டெயின் அ ரிலேஷன்ஷிப் இன்சைட் தி ஹவுஸ். ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு வெளியில எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த வீட்ல காட்டுறத கேரக்டர்ஸ் வச்சு நான் சொல்றேன். இந்த மாதிரி வெளியிலேயே யாராவது இருந்தா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம சொல்றதே ஐ மீன் நம்ம ஆர்கியுமெண்ட் இல்ல. நம்ம பேசும்போது ஏதாவது நம்ம சொல்றது கேட்கறதுக்கு இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றோம். அட்லீஸ்ட் நம்ம புலம்புறதோ ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி கேட்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கவங்க கிட்ட நம்ம திரும்ப போய் எப்படி பேச தோணும்? அந்த மாதிரியான கேரக்டர் தான் திவ்யா. வெரி வெரி ட்ரூ திவ்யா. ஆர்த்தி சொல்லுங்க சந்தியா சொல்லுங்க. எனக்கு ஒன் மோர் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா மேனேஜர், சாரி நாட் மேனேஜர், அந்த அவங்க தலையானவங்க தெரியுமா அந்த வீட்டில். அப்போ கூட வந்து என்னன்னாக்கா she is like I know these principles, these are the disciplinary principles, and then like I am the head, I have the voice, I have the stature, so வந்துட்டு I can set things right அப்படின்ற அப்ரோச் தான் அவங்க எடுத்தாங்க. பட் that is not the case. See, if you are a leader, then you need to like hear people out, take the right decisions and this one. ஸோ அங்கேயுமே வந்து அவங்க வந்து இவன் என்ன அக்யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கோயிங் பிஹைண்ட் சம் அக்யூசேஷன்ஸ் அப்படிதான் லைக் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங்கே இக்னோர் பண்ணணும் எங்கே இக்னோர் பண்ணக்கூடாது. அண்ட் மோரோவர் அந்த அவங்க அவங்க அந்த தலையா இருந்த